இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்திலே கவனம் பண்ணிட்டு இருந்துட்டாங்க அதை. இவங்க சென்னையை ஒட்டி இப்போ திருவண்ணாமலை, இப்போ விழுப்புரம், திண்டிவனம், இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இப்போ அந்த மண் சரிவும் அதில் நம்ம மக்கள் 7 பேர் சிக்குண்டு உயிரிழந்ததும் பெரிய துயரம். அது அதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அதை. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழித்து தான் போய் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதை விட கொடிய துயரமாக இருக்குது. அது ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை நம்ம எதிர்பார்க்கல. திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலைலாம் இவ்வளோ தூரம் பாதிப்புக்கு ஆளாகும்னு நான் நினைக்கல. இது ஒன்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும். இது இன்னும் கூடுதலாக தான் வரும். எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல, ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல. பருவநிலை மாறுது, அதுவாக மாறுதா நம்ம மாற்றணுமா, அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை. இரண்டாவது, இந்த புவி வெப்பமாவதனால நமக்கு என்ன வருதுன்னா, இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது. பெருமழை, புயல் மழை இதான் இருக்கும். அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது, புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால். அப்போ இதை ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது வந்துட்டதுனால இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் பெருகி கொண்டே தான் போகும். அது காரணம் என்னங்கிறது அது இதில் பேச முடியாது. நீண்ட நேரம் அது பேசணும் பொதுக்கூட்டம் போல்.